எங்க ஓட்டை வந்து மாத்தி போட்டா மதில் பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாதுங்க. மதில் பண்ண யாரு தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வரும் நிலையில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள கோண்டூர் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சாந்தி என்பவர் இன்று தனது வாக்கினை பதிவு செய்ய வந்த பொழுது தேர்தல் அலுவலர்கள் அவரது வாக்கு ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தனது வாக்கினை பதிவு செய்தது யார் எனவும் தேர்தல் அலுவலர்கள் அலட்சியத்துடன் நடந்து கொண்டதால் தனது வாக்குரிமை பறிபோனதாகவும் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். தொடர்ந்து அரசு அதிகாரிகள் உடனடியாக அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தன்னை போன்ற மற்றவர்களுக்கு இந்த நிலை ஏற்படக்கூடாது எனவும் அவர் தெரிவித்தார். நான் வந்து கோண்டூர் பஞ்சாயத்துல இருக்கிறேன், கடலூர்ல பக்கத்துல தான். ஆனா நான் வந்து வைஸ் பிரசிடண்டாகவும் இருக்கிறேன். ஆனா நான் 10:30 மணிக்கு இங்க வந்து ஓட்டு பூத்துக்கு வந்தேன். இங்க ஓட்டு என்ன போடுறதுக்காக நான் ஓட்டு ஐடி எடுத்துட்டு வந்ததுக்கு இவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, ஓட்டு நீங்க போட முடியாது, உங்க ஓட்டை போட்டாச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏன் போட்டாச்சு, என்னுடைய ஓட்டு ஐடி என்கிட்ட தானே இருக்கு, நான் போடலையே, வீடியோல பாருங்க அப்படின்னதுக்கு இல்ல போட்டாச்சு அப்படின்னாங்க. நான் 1 மாசமா போட்ட கஷ்டம், எனக்கு ஓட்டு போடணுன்ற உரிமையை வந்து என்னை நிக்க வச்சு கத்தியால குத்தாம என்னை கழுத்தை அறுக்கிற மாதிரி என் ஓட்டை போட்டு என்னை வந்து ஓட்டு இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ பைலட் ஓட்டா அதுல போட வச்சிருக்காங்க. இது என் சொந்த ஓட்டை போட முடியாம இந்த எவ்வளவு நான் இந்த கட்சிக்காக நான் எவ்வளவுலாம் வேலை செஞ்சிருக்கேன் இந்த அரசாங்கத்துக்கு. ஆனா எனக்கே இந்த கதினா மக்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னா நீங்க மற்றவங்களுக்கும் இந்த பாதிப்பு வரக்கூடாது. இதெல்லாம் இந்த அதிகாரிகளை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க தயவுசெய்து. எனக்கு வந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. நான் 15,000 ஓட்டுக்கு நான் ஒரு வைஸ் பிரசிடண்டா இருக்கேன். இருந்தாலும் எனக்கு இந்த தகுதியை இழந்துட்டேன். அதனால இந்த தகுதியை நீங்க மீடியா தான் வந்து எனக்கு திருப்பி எடுத்து கொடுக்கணும்.